உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத்தனை வருஷம் என் பர்த்டேவை திருவிழா மாதிரி கொண்டாடினியே, இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சா வேலா? என் வாழ்க்கையில எப்பவுமே ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு கிடைக்காது போல. நீ என் கூட இருந்தப்போ அப்பா தள்ளி இருந்தாரு, இப்போ அப்பா என் கூட இருக்காரு. ஆனா என் வேலைன்னு நானே தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சே. எப்பவுமே என் பர்த்டே அன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் நீ எனக்கு விஷ் பண்ணி மெசேஜ் பண்ணுவ. உன்னோட வாழ்த்து தான் எப்பவுமே எனக்கு முதல் வாழ்த்தா இருக்கும். ஆனா இந்த வருஷம் மட்டும் ஏன் எனக்கு இன்னும் எதுவுமே அனுப்பாம இருக்க வேலா? நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? எல்லாம் என் தலை எழுத்து. இந்தாங்க அண்ணே, இந்தாங்கண்ணே, அங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா வாங்கம்மா. எதுக்கு வேலை இதெல்லாம்? இதுவாமா, எப்பவுமே வள்ளி மேடம் பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறது வழக்கம்தாம்மா. வேலா, முத்தையாவும் பேச்சியும் சொன்ன சொல்லு மாறாம உன்னை நல்லபடியா வளர்த்திருக்காங்கப்பா. சரி வாப்பா, சாமி கும்பிடலாம். சரி வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? வள்ளி ரேவதி நட்சத்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானம்மா இதே பேரு நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க. பரவாயில்லைங்கய்யா, இதே அர்ச்சனை பண்ணிடுங்க. வள்ளி ரேவதி நட்சத்திரம் நாம் தேவசிய சக குடும்பானாம் சகல காரியம் பிராப்திரஸ்து. ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கடவுளே, என் பொண்ணு வள்ளிக்கு வேலன் தான் சரியான துணையா இருப்பான். வேலனையும் வள்ளியையும் எப்படியாவது சேர்த்து வச்சுற. சர்வமங்களம் பிராப்திரஸ்து. இந்தாங்கம்மா. தீர்காயுஷ்மான் பவ, தீர்கசுமங்கலி பவ. போலாங்கம்மா. மேடம் 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 என்ன மேடம், என்ன மேடம் பாத்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? என் பர்த்டேக்கு விஷ் பண்ணாதவங்களெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? ஓஹோ, அதுதான் கோவமா? பாத்தீங்களா, என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரும்? அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னும் லவ் இருக்குன்னு தானே அர்த்தம்? லவ்வும் இல்ல ஒன்னும் இல்ல. எப்பவுமே முதல்ல விஷ் பண்றவங்க திடீர்னு பண்ணலனா எல்லாருக்குமே அது தோன்றது தானே. அப்படியா? அதுக்குதான் நம்ம எப்பவுமே வர கோயிலுக்கே கரெக்டா வந்தீங்களா? நான் இங்க இருப்பேன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஐயோடா, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. சாதாரணமா கோயிலுக்கு வந்தது கூட நீ வந்து உனக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பாக்காத. இல்ல மேடம், போதும், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அர்ச்சனை முடிச்சிட்டு பேசிக்கலாம். வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? வள்ளி ரேவதி நட்சத்திரம். என்ன வேலு, காலையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். ரேவதி நட்சத்திரம் வள்ளின்ற பேர்ல ஏகப்பட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க போல. ஐயா, அந்த வள்ளியே இவங்க தான். ஓஹோ, நீதான் அந்த வள்ளியம்மா. வேலு உனக்காக காலையில இருந்து ஒரே அமக்கலம் பண்ணிட்டாரு. கடவுளே, வேலனும் அப்பாவும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என்னால அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரிவும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் கடவுளே. ஆயுஷ்மான் பவ. இந்தாங்கம்மா. மேடம்,
வேலா, என்னாச்சு மேடம்? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வேலா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவோட அன்பை மறுபடியும் இழந்துருவனோன்னு ஒரே தவிப்பா இருக்க வேலா. இந்த பயத்துல இருந்தும் தவிப்புல இருந்தும் எனக்கு விடுதலை வேணும் வேலா. அந்த நிம்மதியை நீதான் கொடுக்க முடியும். உன் மனசை மாத்திக்கிட்டு என்னை விட்டு விலகிட்டேன்னா எல்லாமே நல்லபடியா நடந்துரும். யாருக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்லாம எல்லாரும் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம எல்லாரும் எப்போ இருக்கிற மாதிரியே இருப்போம் மேடம். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே, அதுதான் நீங்க பிரச்சனையே. திரும்பவும் சொல்றேன் பாரு, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற வேலா. மேடம் 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 நில்லுங்க மேடம். கோச்சுக்காதீங்க மேடம். வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன், இருங்க. அத்தை, வள்ளி வந்துட்டாங்க, வாங்க. அம்மா, ஐயோ, அம்மா இத புடி. அம்மா, அம்மா, என்னாச்சும்மா? அம்மா என்னாச்சு? வேலா, போய் தண்ணி கொண்டு வா, சீக்கிரம் போ. சரி. அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? இங்க பாருங்க, என்னாச்சு? என்னாச்சுமா? இந்தாங்க மேடம். மா, தண்ணி குடிங்க. குடிங்கம்மா. போதுமா? இந்த வேலா, ஆ. பாத்துமா. ஒன்னும் இல்லம்மா. தனியா வந்திருக்கீங்களா? உங்க கூட யாரும் வரலையா? எனக்கு யாரும் இல்லம்மா, தனியாதான் வந்தேன். ஓ, உங்க வீடு இங்க பக்கத்துல இருக்கா இல்ல தூரமா இருக்கா? இங்கதாம்மா, பக்கத்துலதான். அப்பனா ஒண்ணு பண்ணுங்க. இனிமே உங்களுக்கு எப்பவாச்சும் கோயிலுக்கு வரணும்னா என்ன கூப்பிடுங்க. என் நம்பர் எடுத்துக்கோங்க, நான் வரேன். என் நம்பர் 444. அம்மா, இன்னைக்கு மேடத்துக்கு பர்த்டே, அப்படியே விஷ் பண்ணிடுங்கம்மா. மேடம், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, எந்திரிமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.